ஒரு குறும்புக்கார காகம் கிராமத்து வாசிகளிடமிருந்து உணவை திருடுவதை வழக்கமாக கொண்டிருந்தது. ஒரு நாள் அந்த காகம் ஒரு விவசாயி மரத்தடியில் ருசியான ஊறுகாயை சுவைப்பதை கண்டது. ஊறுகாயை சுவை மிகுந்த மாம்பழம் என எண்ணிய காகம் விவசாயியிடமிருந்து அதனை திருட நினைத்தது. அதனால் காகம் ஊறுகாயை பறித்து கொண்டு அருகில் இருந்த கிளைக்கு பறந்து சென்றது. அதை கண்ட விவசாயி சிரித்தார். காகத்தை துரத்தவில்லை, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் என மனதுக்குள் நினைத்துக் கொண்டார். கிளையில் அமர்ந்திருந்த காகம் ஊறுகாயை ருசிக்கும் ஆர்வத்தில் அதை கடித்தது. திடீரென்று காகத்தின் உடல் சிலிர்த்தது. கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. காரம் தாங்க முடியாமல் கிராமம் முழுவதும் எதிரொலிக்கும் வகையில் கத்தியது. காகம் இதனை திருட வரும் என்பதை அறிந்த விவசாயி இதனை முன்பே திட்டமிட்டிருந்தார். காகம் காரம் தாங்க முடியாமல் அலறுவதை பார்த்த கிராமவாசிகள் சிரித்தனர். காரத்தால் கதறிய காகம் ஊறுகாயை கீழே வீசிவிட்டு பறந்து சென்று இனி திருடவே மாட்டேன் என மனம் திருந்தியது. அன்று முதல் அந்த காகம் தானியங்கள் மற்றும் காட்டில் கிடைக்கும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டது. இந்த கதை திருட்டு, பேராசை, அவசரம் ஆகியவை காரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை உணர்த்துகிறது.